அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த என்டையர் டேர்முக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இங்கே நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்கொயரில் வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 256 அப்படின்னா 16ஓட ஸ்கொயர் தான் 256. 25ன்றது 5ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பரை சிம்பிளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மேலே இருக்குது கீழே இருக்குது. எதில் பவர் அதிகம் பாருங்கள். இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ மேலே தான் நான் எழுத போகிறேன். எக்ஸ் பவர் 8 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கம்மியான பவர் இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது இங்கே இடத்துல -6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன். 2 இடத்துல மேலேயும் கீழேயும் எக்ஸில் இருக்குது பவர் இருக்குது அப்படின்னா அதிகமான பவர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸை எழுத போகிறோம். எழுதிட்டு கம்மியான பவரை மேலே கொண்டு வரும்போது -6ன்னு எழுதுகிறோம். இப்போ ஒயில் பாருங்கள் 4 இருக்குது, இங்கே பவரில் 6 இருக்குது. ஸோ கீழே தான் பவர் அதிகம், ஒய் 6 எழுதிட்டு மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரும்போது -4ன்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இஜெட் பாருங்கள், மேலே தான் பவர் அதிகம். ஸோ இஜெட் பவர் 10, கீழே இருக்க 6 மேலே வரும்போது -6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து எழுதும்போது 16 ஸ்கொயர் எக்ஸு பவர் 8 - 6ன்றப்ப 2, இஜெட் பவர் 10 - 6ன்றப்ப 4, இங்கே 5 ஸ்கொயரு, ஒய் 6 - 4ன்றப்ப 2. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே அதோட வேல்யூ மாறாமல் தான் எழுதியிருக்கேன். நம்ம இன்னும் ஸ்கொயர் ரூட் எடுக்கல. அடுத்த ஸ்டெப்பில் தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேவா? கேட்டிருக்கிறது ஸ்கொயர் ரூட்டு தான். ஸோ டேக் த ஸ்கொயர் ரூட் அப்படின்றப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 16 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் பவர் 4 5 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா பவரில் ஸ்கொயர் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். அதாவது எதெல்லாம் பவரில் இருக்கோ அது பவரை டிவைடட் பை 2ன்னு போடணும். பவர் நம்பரை மட்டும் இப்போ 16 பவர் 2 இருக்குது. 2 டிவைடட் பை 2 போட்டால் 1. அப்போ அதுக்கு மேலே அது போட தேவையில்லை. எக்ஸு பவர் 2 2 டிவைடட் பை 1 2 2 டிவைட் பை 2. அதாவது பவரை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்றப்ப 2/2 1, எக்ஸ் 2/2 1, இஜெட்டுக்கு 4/2 அப்படின்றப்ப 2, 5க்கு அப்படியே எழுதுங்க, ஒய்க்கு 2/2 ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு ஒன்று ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா இது இங்கே தான் எழுதணும். நான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுனேன் ரெட் கலரு. ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். 6xz² டிவைடட் பை 5y அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால மேபி 16 × 16 256 -16 × -16 அதுவும் 256 தான். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? 16/5 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஜெட்² டிவைடட் பை ஒய். எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும் வந்தால் போதும்ன்றக்காக மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ 7th ஆன்சர் இதுதான். நமக்கு இருக்கிறது அதே தான் வந்திருக்கும். 16 எக்ஸு இஜெட்² டிவைடட் பை 5y. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த நம்பருக்கு மட்டும் மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டிருப்பான். போடலைனாலும் அது கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். Which of the following should be ordered to make x power 4 plus 64 a perfect square? ஸோ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா இதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். வாங்க நம்ம கிளாஸ் பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 + 64. இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்ஸ் ஆர் 64. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இதில் 2ab போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்ன்றதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. a + b ஹோல் ஸ்கொயரை வரணும்னா இங்கே என்ன ஆட் பண்ணணும்? 2 × a × b ஆட் பண்ணணும். இது a இது b. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 8 ஸ்கொயரு ப்ளஸ் 2 × a × b இதை ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணுறக்கூடிய இந்த டேர்ம் வந்து என்னது? 2 × x × 8. 2 × 8 16, 16x. ஓகேங்களா? ஸோ அப்போ 16x அப்படின்றத ஆட் பண்ணாலே நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். பட் வந்து இங்கே வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 அப்படின்றத எழுதுவோம். அப்போ
ஸ்கொயர் அப்படின்றதுல எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும்? எக்ஸ் பவர் ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் பவர் 4ல் பாதி தான் ஏ. ஓகேங்களா? ஏ ஸ்கொயரில் பாதி தான் ஏ. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4ல் பாதி எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதான் நமக்கு ஆன்சராக வரும். இங்கே வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 8 2 8 சார் 16 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதான் எனக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க. அதை ஃபாலோ பண்ணும்போதும் கவனமாக இருங்க. இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கரெக்டாக கவனமாக பார்த்து எடுத்து எழுதி அதை நம்ம சால்வ் பண்ணணும். தப்பாக எடுத்து எழுதினாலும் நம்ம சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் கரெக்டாக எழுதிட்டோன்ட்டு. பட் கொஸ்டின் தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவனம் கொஸ்டின்லேயும் இருக்கணும். நன்றி. அடுத்து 9th சம் பார்ப்போம். ஸோ 8th சம்முக்கு இங்கே வந்து எனக்கு 16 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இந்த பி ஆன்சர். ஓகேங்களா? 9th சம் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சொல்யூஷனால எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றது தான் டேரெக்டாக கேட்காம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 9 இருக்குது. 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ரெண்டு சைடுமே பவரில் ஸ்கொயர் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கொயரை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2x மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு தான் வரும். ஓகேங்களா? வெறும் ப்ளஸ் 3 மட்டும் வராது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3யும் 9 தான், 3 இன்ட்டு 3யும் 9 தான். ஸோ நம்மளுக்கு 9 தான் கொடுத்துருக்கான். அப்போ வரக்கூடிய ஆன்சரு மைனஸ் 3ஆகவும் இருக்கலாம், இல்லை ப்ளஸ் ஆரும் 3ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாம். 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஒரு சைடு, 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒரு சைடு எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1ஆக மாறும். 2x ஈக்குவல் டு 4, x ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 2 2. ஸோ அப்போ எனக்கு x ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒரு ஆன்சராக கிடைக்கும். இந்த சைடு பாருங்கள் 2x மைனஸ் 3 இந்த மைனஸ் 1 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1ஆக மாறும். மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 2x ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை 2. ஆன்சரு மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. x ஈக்குவல் டு ப்ளஸ் 2, x ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ரெண்டு ஆன்சருமே எக்ஸுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ தான். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1ன்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2ன்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1 2வையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்குது இதுதான் கரெக்ட் அப்படின்னு டிக் அடிக்கக்கூடாது. ரெண்டாவது இடத்துல இருக்குது எதுன்னு டிக்குன்னு நினைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டுமே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 9th சம்முக்கான ஆன்சர்